உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். அங்காளம் உன்னுடைய அருள் சக்தி அங்க இருக்கு. அதே போல நான் கருப்பசாமியுடைய சக்தியும் அந்த எல்லையில உண்டு. 3 ஆண்டு காலங்களாக உடல்நிலை சம்பந்தமான சிந்தனையும் கணங்கள் சம்பந்தமான பாதிப்பும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவான வேதனைகளும் நடந்துகிட்டு இருக்கும். இது கிரகத்தால் நடந்திருக்கா அல்லது செய்வனைகளால் நடந்திருக்கா அப்படிங்கிற சிந்தனை பொம்பளை. ஆம்பளைக்கு செய்வனை மீது நம்பிக்கை இல்லை. உண்மையா இல்லையா? கால் நீ உட்கார். இந்த நிலையில இருந்து மாற்றத்தை தந்து வாழ வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? வேலை கிடைக்கும், உன் கணங்கள் தீரும். வராங்க தம்பி, வாடா. நல்லா இருக்கா? தடிவாத படப்படம் வந்து போலீஸ் துறைக்கு போடா. நீ கிரிக்கெட் விளையாடுறா, ஓடுறா. கருதாமிக்கு கடலூர் எல்லை தெய்வ தொண்டு புரிபவன். என்ன தெய்வ தொண்டு செய்த? சிவத்தொண்டு புரிகிறாங்க. காதல் என்னப்பா வேணும் தம்பி? அதான பிறவி பயன். வேற என்ன இருக்கு? உன்னுடைய பாதை வேற, அவங்களுடைய பாதை வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். பொருந்தாத வாழ்க்கையை அமைத்து தோல்ல சுமந்துகிட்டு இருக்க. அவங்க மனத்தை பக்குவப்படுத்தி இன்னும் 9 ஆண்டுகள் இணைப்பிரியான வாழ்வை தருகிறேன். இப்படி பத்தி மேல்வழி கால்வழிக்கு செய்வது இருக்கும்போது ஒரு சின்ன சிந்தனை. நீங்க சிவத்தை வணங்கினாலும் அப்படி ஒரு சிந்தனை இருக்கு. எல்லாம் தீர்ந்தாச்சு. கருதாமிக்கு மலையாள தேசம் கேரளம் 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 கேரளா பக்தர் நாகை கணவன் மனைவி நாகை. நாகையா? நாகையா? தெரியாத காட்டில் நட்டு தடுமாறி திரிந்த வேளை சட்டென்று என் கையை பற்றி நான் உண்டு வா என்று சொன்னாலே உன்னை. ஒரு நேரத்தில் என்னைய பார்க்கும் பொழுது என் பொண்டாட்டிக்கு வெளிநாடு சொந்தமான தொழில் வேணும், அதுல இருக்கக்கூடிய தடங்கல்கள் தீரணும், அப்பதான் கடன்லாம் தீரும். அப்படி என்னை பார்க்க வந்தீங்க. இப்ப வெளிநாடு சொந்தமான யோகத்தையும் சூழ்நிலைகளையும் நான் உருவாக்கி தந்துட்டேன். இனி நீ வெற்றிகரமாக போயிட்டு வந்தோம்னா அங்க உனக்கு எந்த ஒரு தடங்களும் இருக்காது. நீ நினைக்கிற தொழிலும் செல்வமும் கிடைக்கும். யாராலும் இடைஞ்சல் இருக்காது. சேர்த்துதா போகலா? காரணம் வா. உன்னுடைய மகனுடைய வாழ்க்கையை போய் பார்த்தேன். பையன் அவருக்கும் சொல்லுக்கணக்கான குணம் கொண்டாட்டிக்கும் இருக்கு. 2 மனதும் மாறுபாடு கேட்டேன். தை மாதம் வரை கால அவகாசம் இருக்கு, திருப்பி பொறுமையா இருக்கேன். இந்தா உனக்கு கடன் தீரும், பக்கத்துல வா. உனக்கு தொழில் கிடைச்சாச்சு, இதுதான் டைம். இந்தா அள்ளி தந்திருக்க, லட்சமா சம்பாதிச்சு ஓடு. கேரள தேசத்திலிருந்து நான் வச்சிருக்க தெய்வத்தின் மூலமா எனக்கு வருமானம் கிடைக்கணும்னு கேட்டு வந்தாங்க. லோக்கல் சரக்கு வணக்கம் நந்தி, நல்லா இருக்கிறீங்களா? உன் வீடு பக்கத்துல ஒரு 7 தெய்வங்கள் கூடியிருக்கும் தெய்வம். அதெல்லாம் தேவையில்லாம மாந்திரிகத்தார் கட்டி அது மூலமா வந்த வருமானங்களும் வாய்ப்பும் இழந்து இப்ப வேதனைப்பட்டு கிடக்கிறாங்க. காலம்
மாதிரி சொர்ணம் எத்தனை போகுது மிஞ்சி நிற்கிறது அதுதான், பாக்கி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த தெய்வத்தின் கட்டுகளை அவிழ்த்து உச்சிஷ்டம் உச்சாரணம் பண்ணி உனக்கு வருமானத்தையும் ஜன வசியத்தையும் உருவாக்கி போதுமா? கால் நட்டுவா வரலாம். வாப்பா உட்கார். இந்த கனியை வீட்டுல வச்சுக்கா, பாக்கெட்ல போடு. இந்த கனி உச்சாரண கனி, இந்த கனி கட்டறுக்கும் கனி. இந்த ரெண்டு கனிகளையும் அறுத்து எல்லா தெய்வத்து மேலையும் அப்படியே விட்டுட்டு அப்படி ஒவ்வொன்றுக்கும் செம்பு நிறைய தண்ணீரும் அடுத்து மஞ்சள் தண்ணீரும் அடுத்து பால் விட்டு கழுவிடும். இந்த கனியை அதுக்கு பிறகு அந்த இடத்துல கட்டி வச்சு என்னைய நினைச்சு கும்பிட்டுட்டான். தெய்வத்துக்கு உச்சாரணம் கிடைச்சாச்சு, மனோ சக்தி கிடைச்சாச்சு. கடன்கள் தீரணும்ல, பணம் நம்ம தீரும். அவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஆனா வாழ்க்கையை பத்தி இப்ப கேட்க வேண்டாம். போயிட்டு வரலாம். கருதாமிக்கு கொல்லம் 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 தென்னை கண்டு நண்டு கறி வச்சிருக்காங்க. எங்க கண்டு அப்படி உண்டிலு முதத்திலே உண்டுலு നിങ്ങൾക്ക് മലയാളത്തിൽ പരിചയമുണ്ടോടാ? ഓ നിങ്ങൾ താരാപുരത്തിനടുത്ത് അടൂർ താമസിക്കും. ഓ അവിടെ ഏത് പണിയാണോ? ஒரு 10 லட்சம் கொடுற நீ சாப்பிட்டுருக்கியா? தினகண்டம் நண்டோ இந்த எப்படி அவனுக்கு தெரியும்? அவனை சுத்தி போய் கடற்கரையில விற்காரண்டா. உன்னுடைய மனைவியினுடைய உடல்நிலைகளை சரியாக்கி வெற்றியாக்கித்தான். வேற என்னடா வேணும்? பணத்தை அள்ளி தந்திருக்கேன், உன் கடன் தீரும். 90 நாட்கள் அவகாசத்தில் வாழ்க்கையில முன்னேறி வருவாங்க. கர்மதாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டிருந்தது யாரு? ஆமாங்க. பெரிய விவகாரி. ஓ கச்சோடன்னு சொல்லி நிறைய பணக்காரர்களை ஒரு விரைவாக்கி இருந்தது. என்ன கச்சோடம்? இல்ல இந்த புரோக்கர்கள் கூட சேர்ந்து அலைஞ்சிக்கல. அதெல்லாம் என்னாச்சு? ஆர்பி நல்லா இருக்கணும். ஆர்பி பிசினஸ் கழிப்பிருக்க. என்னப்பா வேணும் உனக்கு? இப்போ உன் பிள்ளை கல்யாணம் நடக்க 3 மாதம் இருக்கு. பிள்ளை கல்யாணம் மட்டும்தான் இப்ப நடக்கும். வெளியில குத்தி சாமி என் முன்னாடி ஏன் கூட வருவானா? நான் அவ கூட போகலாம். அடுத்த மைசூர் பெங்களூர். இன்னைக்கு கேட்ட அவ்வளவுதான். உன் மனைவியுடைய மனதில இரக்கத்தை கொண்டு வரலாம்னு நினைச்சேன். அவளுடைய மனது இன்னொரு இடத்தில் நட்பாகி உன்னை உதாசீனப்படுத்திக்கிட்டு, அதனால அவளை எப்படியாவது வசப்படுத்திக் கொண்டு என் வாழ்க்கையை அமைத்து தரணும் என்பது உன் கேள்வி. சற்று பொறுமையாக இருந்து உன்னை ஏற்க வைக்கிறேன். குடிமூல வெற்றியா நடக்கும், சொத்துக்களும் கிடைக்கும். ஆமா, ஒரே கேள்வி கேட்டுக்கா. பணம் தந்திருக்கேன், உனக்கு வருமானம் வரும். லாட்டரி சீட்டு கேரளாவில் அடிக்கும். போ. கர்மசாமிக்கு சகோதரன் சகோதரி கேரளம் பெங்களூர். சகோதரன் சகோதரி கால் அங்க
அவங்கதான் பெரியவங்க, அவங்கள கும்பிடுங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். I am liking I am not liking for over talking. Okay? Silent please. அமைதியாக கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. டிசம்பர் மாதம் 22ஆம் தேதிக்குள் வருமானத்துக்குரிய வழியை தேடி தருகிறேன். அதிலிருந்து 6 மாதங்களுக்குள்ள அந்த வீட்டை சேல் பண்ணி வெற்றியாக்கி ஒரு பெரிய அமௌண்ட கையில கொடுக்கணும். உன்னுடைய பிள்ளை வெளிநாட்டுக்கு சென்று வேலையில் உட்கார்ந்து உங்களை காப்பாற்றுகிற சக்தியை கொடுக்கிறேன். காரணம் சொல்லலாம். கருணை வடிவானவளே கை கொடுப்பாயம்மா. வரலாம். வருமானத்துக்குரிய வழியத்தார எல்லாம் நிறைவேற்றார். கர்மதாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? பெங்களூர். அவங்களுக்கு முனீஸ்வர சாமி எங்க இருக்காரு? முனீஸ்வர சாமி இருக்காரா? கால் விட்டுவாங்க. உட்காருங்க. என்ன வேணும் பிள்ளைகளுக்கு? சம்பளம் வரலையா? உங்களுக்கு தரலையா? பக்கத்துல வாங்க. இந்த பிப்ரவரி மாதத்துல அந்த சம்பளம் லாக்கிலிருந்து அவரை விடுதலையாக்கி வெற்றியாக்கி தரேன். பணம் கிடைச்சிடும். வேற என்ன வேணும்? ஒருத்தர் தான் வீடு கட்டுவான். இப்போ 3 வருஷத்துக்கு கூட அடுத்தவன் வீடு கட்டுவான். உன் உடம்புல இருக்கு நீர் சம்பந்தமான நோய், அது தீர்ந்துடும். போயிட்டு வரலாம். கர்மதாமிக்கு கடன்கள் சொந்தமா கடன்கள் சொந்தமா கேட்டு வந்ததே. ஓவோ மரமே உயர்ந்த மரமே ஒரு புயலகி விதியத்த மரமே. உன்னுடைய எல்லைக்குள்ள போகும் பொழுது பிரதான சாலையில் இருந்து வடப்புறமாக இறங்கினால் ஒரு தெரு வரும். அது பக்கத்துல ஒரு மரம் வரும். அந்த மரத்து பக்கத்துல ஒரு சிறிய தெய்வம் இருக்கும். அதை தாண்டி சென்றால் உங்க வீடு இருக்கும். சரிதானா? கால் நோட்டுவாங்க. வரலாம். தொழில் சொந்தமான முயற்சிகளை செய்து பல லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டிருக்கேன். அதனால இப்ப இந்த கடன்கள் இருந்து நீக்கி உனக்கு புதிய தொழிலை உருவாக்கி தரணும். வேற என்ன வேணும்? இந்த பணத்தை உன் வீட்டில் கொண்டு வை. இந்த கனியும் வீட்டில் வை. காயும் கனியும் பெருகும். கை நிறைய பணமும் சென்று வா மகனே, வென்று வா. கர்மதாமிக்கு திண்டுக்கல். கர்மதாமிக்கு திண்டுக்கல்.
புறப்பட போறீங்களா? எஸ். திண்டுக்கல் பக்தரான திண்டுக்கல். கால விட்டு வரலாம். யாரா வந்து மாமா 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 என்னப்பா வேணும்? போற கல்யாணத்தை முடிக்குமா கடனை குறைக்குமா? அப்ப காரணம் ஏற்கனவே ஒரு ஜாதகம் வந்து பொருந்தலையா, அதனால அடுத்து 2 ஜாதகம் வருது. ஒரு ஜாதகம் உனக்கு பொருத்தமான இடம் தான், பார்த்துட்டு என்னைய பார்க்கவும் அந்த கல்யாணத்தை நடத்தி எல்லாம் வெற்றியா நடந்துடும். அடுத்து கடன் தீரும். கருதாமிக்கு கருதாமிக்கு உங்களோட வாழ்க்கையை பத்தி கேட்டுறது யாருப்பா? வாடா தம்பி. அண்ணே அண்ணே உள்ள எங்க இருக்குது? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? திண்டுக்கல். சரி, தொழில் சொந்தமா கேட்டு வந்தது யாரு? அண்ணவா, என்னடா தொழிலே? நீலாடி வீரனே வீரமணி கண்டனே. சரி, வேற என்ன விசேஷங்கள்? என்ன உங்க தொழிலை பார்த்தா வீசுது? என்ன தொழில்? மீன் வாசம் அடிக்கி கால் விட்டுறாங்க. ஏய் என்னடா உன் தொழில நஷ்டப்படாம காப்பாத்தி கடன் வந்து மீட்டு தரேன். வேற என்ன வேணும்? இடையில உன் உடல்நிலை சரியில்லாம போச்சு, அதையும் சீராக்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? பத்திரம் போடுறதுக்கு இப்போதைக்கு முடியாதுப்பா, தை மாதம் வர கால அவகாசம் இருக்கு, ஆத்திரப்படாத, வெற்றியாக்கி தரேன், நடத்திட்டா போ. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு சாமி எந்த தொழில பார்த்தாலும் தடையா இருக்கு, கடன் பட்டு வேலைப்படுறவன்னு ஒருத்த கேட்க வந்துட்டான். வாடா தம்பி, நல்லா இருக்கியா? என்ன வண்டி வச்சிருக்கிறே? எப்பா என்னப்பா வண்டி வச்சிருக்கிறே? தண்ணு வண்டி. அது என்ன வச்சிருக்கிற? பிரியாணி கடை. கால் விட்டுவா. வண்டி உருண்டோட சாணி தேவை. இன்னும் எங்க தண்டிக்கிறேன், ஈஸியா இருக்கும் கொஞ்சம். என்னடா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஏதோ ஒரு கோயிலுக்கு காணிக்கை எடுத்து வச்சிருக்காங்களா? எந்த கோயிலுக்குல? சரி பாப்பா, ஒரு கோயிலுக்கு காணிக்கை போடணும்னு எடுத்து வச்சிருக்கலாம்னா எந்த கோயிலுக்கு வச்சிருக்கிய? காரணம் நிறைய ஜன வசியத்தையும் பண வசியத்தையும் ஆக்கி ஒரு தொழிலை வெற்றியாக்கி இருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அது உனக்கு சாதாரண நோய் தானே தவிர செய்வன பலன் கிடையாது. வீணா கவலைப்படாத, இனிமே அந்த நோய் வராது. இந்தா பணம் தார, தொழிலை நடத்தி சந்தோஷமா இருக்கா, வெற்றி விட்டு போக. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு உடுமலைப்பேட்டை 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 பக்தராக உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டையா? வாங்க. உடுமலைப்பேட்டை யாரெல்லாம் வந்தீர்கள்? நீங்க 2 பேருக்கு நீங்க 10 பேரை கூட்டு அத்தனை வரையும் ஒரே வா. வாங்க 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 வாங்க. அப்புறம் வேற என்ன விசேஷங்கள்? சரி, எவ்வளவு கொடுத்துருக்கியா? கால் விட்டாங்க. கர்மதாமிக்கு உன்னுடைய பணம் வந்து சேரும். ஒரு சின்ன போலீஸ் விசாரணை ஏற்படும், அதுல உனக்கு சாதகமா வெற்றி நடக்கும். வேற என்ன வேணும்? உடம்புல கொஞ்சம் நோய் இருக்கு, தீர்த்து தார, தொழில் நல்லா ஆயுள் காலம் முழுக்க பண்ணிடா புண்ணியங்களை.
என்னது காரணம் வந்தோம் வரலாம். உன் கூட இருக்கிறவனுடைய மனதை பார்த்தேன். ஏற்கனவே பணி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அவருக்கு அடிக்கடி போன் பண்ணி அவன் உள்ளத்தை திருப்பிக்கிட்டு இருக்காங்க. அவன் இல்லாட்டா அங்க நிர்வாகமே நடக்காது. இவன் அங்க கொஞ்சம் தூக்கிட்டு வந்திருக்கான். அதனால அங்கிருந்து கட் பண்ணி அவனை உன் பக்கத்துல நிறைய இருக்க வச்சு தாரேன். இப்ப நீ கேட்கறதுக்காக 2 லட்சம் ரூபாய் உனக்கு கிடைக்கும். அதை வச்சு முதல்ல தொழில ஓட்டு. அடுத்த 2 லட்சம் நானே கொண்டு வந்து தருவேன். இந்த அப்படி ஜெயிச்சு வாங்கனே ஓடிப்போம். கருதாமிக்கு பிள்ளைய புத்தி கட்டுறது யாரு? வாமாங்க காரணம் வாமா வேண்டாம். அடுத்த திருநெல்வேலி எனக்கா வேணும் கடைமுடிக்காக்கா ஆட்டி வைத்த பாம்பு போல என் கொடுத்தங்க ஆடினாரு. என் பிள்ளை மேல பார்த்து வச்சு பெதிரையும் போனாரு. யாரு வச்ச தெய்வரையா எங்க வச்ச வையழகோ எப்படித்தான் திரும்பினாரோ காலத்துவா புதுக்கலாம் உன் குழந்தை குடும்ப நிர்வாகத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். அவனை இன்னும் ஒரு மாதிரி செட்டப் பண்ணி கொண்டு விட்டான். அவன் இப்ப மதனி மதனி மத்தா இல்லையா வீட்டுல பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். அங்க தோசை என்ன பலகாரம் என்ன பணிகாரம் என்ன பட்டம் என்ன சுட்டு சுட்டு போட்டு அவனை சுட சுட ஏத்தி ஏத்தி ஏத்திட்டான். காரணம் பாதிப்பே என்னத்துல மயங்கிறானோ இந்த பக்கம் திரும்பாம இப்ப சொத்து சுகமெல்லாம் அவன் லைன்ல இருக்கு. அவனுடைய குடத்தை மாற்றி உன் பிள்ளைகளுக்கு தேவையானதை கொடுத்துட்டு அவனுக்கு தேவையானதை எடுத்துட்டு அவ கூட அவன் ஓடி போயிருவான். காரணம் இப்போ ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். உன் குழந்தை வேணுமா, உன் சொத்துல உன் உரிமை வேணுமா? குழந்தை தான் வேணும். காரணம் இந்தா 3 மாத கால அளவுல கொடுந்தலும் வருவான், சொத்தும் கிடைக்கும். அசத்துங்க போங்க. புரியலையே எனக்கு. அடுத்த கர்மதாமிக்கு மானூர் ரஸ்தா ராணையம் பெட்டி நரைச்சாலும் எங்க அண்ணனுக்கு ஆசை நரைக்கிறேடா. நல்லா இருக்கானே தெரியுது, கண்டுக்கிட மாட்டேங்கா. அவனுடைய மரத்தை பார்த்தேன், பழைய மாதிரி வெறுப்பு வேதனைகள் இல்லை. உன் உழைப்பெல்லாம் பங்கு வச்சு அக்கா தங்கச்சி வீட்டுக்கு கொடுத்த காலங்கள் உண்டு. ஆனா இப்ப உன் பையனுக்கு நல்ல வாழ்வு அமைச்சு தெளிவு பண்ணி கொடுத்துட்டேன். ஆனா இப்ப ஒண்ணு ஆதரிக்கிறதுல கொஞ்சம் வந்த குறைவு இருக்கு. அதனால உன் உள்ள வேதனைப்படுது. வேற என்ன வேணும் இப்போ? அந்த போட்டி ஒண்ணு செய்யாது. எல்லா முட்டையும் வித்துருவேன், வெற்றியாக்கி தர. அடுத்தவன் அசைக்க மாட்டான். வெற்றி விட்டு மைனையை கொஞ்சம் அரவணைச்சு போனேன். கர்மதாமிக்கு திருநெல்வேலி சிவரபுரி சொல்ல மாட்டற கும்பிடுறவங்க யாரு? நீங்க எந்த இடம்?
திருவள்ளிட்டாள் தொண்டர் சன்னதியா? விட்டாரத்தி அம்மன் கோவில் கால் வருஷம். சொல்லமாடனை கூப்பிடுறது யாரு? சிவபுரி சொல்லமாடனை. வழக்கடை அங்கே இருக்கானே யாரு? அந்த முதல்ல திருப்பி கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். என்ன வேற என்ன வேணும்? இன்னும் கொஞ்ச நாள் அங்கதான் ஓட்டணும், வேற வேலைக்கு மாற வேண்டாம், அது கிடைக்காது. இன்னும் கண்டினியூ பண்ணியே ஆகணும், வேற வழி கிடையாது. பக்கத்துல வாமா மாமா சொல்லுபடுத்தி சிவரகுடி எனக்கு எந்த ஒரு தினம் இல்லை. மாயாண்டி வாசனவே உங்க ஊர்ல வீட்டுக்காரன் வந்து மாமா உங்க பெரியப்பா வீட்டுக்காரர நல்லா பாடுவாரா? அதான் மாயாண்டி வந்து பாட்டு பார்ப்போமே. உத்தரவு வந்தாச்சு, காணிக்கை வாங்க கையில. ஒன்று 2 3 4 5 6 7 8 என்னமா வேணும் உனக்கு? கண்ண முடியுமா? கண்ண முடிக்கா போயிடாரா? திரிவதன சுந்தரி உப்ராதேவன் கோயில் இருக்கா? தரத்த அம்மன் சொல்லுவாங்களே, அதுன்னு கல் பக்கத்துல வா. இந்த கனியை கொண்டு வை. 9 நாள்ல பத்திரம் தெளிவாகும், எல்லாம் வெட்டியும் நடக்கும். போயிட்டு வா. காசு கொடுத்துள்ள குடியவா இருக்கா? கருமசாமிக்கு கருமசாமி கல்யாணம் முடிச்சு சீரகத்தி செக்க சுமந்து வாழ்ந்த மூர்த்தி கேட்கிறா. யாருமா அது? மாமா மாமா நல்லா இருக்கியா? அத்தா எங்க இருக்காங்க? ஒரு நாள் போன் பண்ணல. சேட்டை பண்ணி இருக்கு. அது வா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உள்ள இருக்க உனக்கு சுடவட தம்பி வராத, எங்க இருக்காரு? உங்களுக்கு மறி கோயிலா? பண்ணியெல்லாம் வெட்டுவாங்களோ? போன் நல்ல சட்டம் கொடுக்குறாங்க. என்ன வேணும் உனக்கு? மனத்தை பக்குவப்படுத்தி வேலைக்கும் போக உன் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் தாரு. வீடு மாறுவீங்க, வெற்றி. கர்மதாமிக்கு யாரா முடியுமா? தம்பி நல்லா இருக்கிய? என்ன பண்றேன்? உங்க இருக்கீட உன் பேரு என்ன? எந்த ஒரு திருவிழா? ஆத்தங்கரையிலே இருப்பாரடா ஒரு சொல்லமாட சாமி இருக்காரா? ஓல குழந்தாண்டி விட்டா இருப்பா என் தங்கை ஒரு காளி இருக்காளா? காலம் இப்ப நடத்துற தொழிலை தனி பண்ணணும். உங்க அத்தா எங்க இருக்காக?
அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க நம்ம மேல கொஞ்சம் நல்ல இடத்துல இல்லையே, எப்படி பயாம போட்டி பொறாமையில உன் தொழிலுக்கு கோல் குண்டாமட்டி வச்சு குழப்பத்தை உருவாக்கி உறவே வேண்டாம்னு துண்டை உதறி தோல்ல போட்டு வந்துட்டான், கால் விட்டுவான். ஐயா ஒரு கேள்வி கேட்டுக்கா மகளே, என்ன வேண்டும்? உன் கடன் தான் தீரும், உன் தொழில் ஓங்காரமா நடக்கும், இன்னும் சில கடைகள் உனக்கு வெற்றியாக்கிட்டாங்க. கர்மசாமிக்கு திருவாரூர் வெண்ணடியார், திருவாரூர் வந்தாங்க. திருவாரூர் திருவாரூருக்கு அடுத்த உத்தரவு தூத்துக்குடி. வரலாம். திருவாரூரா தூத்துக்குடியா? 22 என்ன வேண்டும் ஐயன்? உன் பையனை உதறி தள்ளிட்டான், அவனுடைய மனம் பக்குவப்படவில்லை, எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கணுமா? ஆனா அவன் வேண்டாம்னு சொல்றாள். கர்மசாமி 9 முறை கூப்பிடுறேன், பண்ண முடிச்சா? விளையாட்டாக இல்லாமல் வினையாக வந்து சேர்வான். வெற்றி உண்டு, ஜெயித்தாரே 3 முறை இதை பார்க்கலாம். திருவாரூர் கடன்பட்டு வந்த மகன், வெளிநாடு சம்பந்தமாக கேட்க வந்தவன். திருவாரூர் அப்பா அவனுக்கு அது எந்த ஊர்? வெளிநாடு தோதுமான தொழில் நல்லா அமையும், உன்னுடைய வறுமை தீரும். வேற எப்பா வேணும்? இந்த கனியை கொண்டு கொடு, அவர் தெளிவாக எதிர்ப்பா வெற்றி அடையும். உனக்கு எந்த ஊருமா? திருவாரூர் காலூர். என்ன வேண்டும்? கேமரா எத்தனை இடத்துல வச்சிருக்க? 3 இடத்துல கேமரா வை. உட்கார சொல்லுங்க. வா, இந்த கனியை கொண்டு வீட்டில் வை. செல்வம் பெருகும், உன்னுடைய வியாபாரம் வாழும். அதான் இன்னும் 2 எக்ஸாம் எழுத வேண்டும். கர்மசாமிக்கு தூத்துக்குடி மணிக்கட்டி மாடை. குளமாடை யாருக்கு பார்த்தோம்? மணிக்கட்டி மாடை. ஓய், மணிக்கட்டி மாடை இருக்காரா? வா, அடுத்து தூத்துக்குள்ள என் வீடு விற்கிறது கேட்டு வந்தவங்க. உன் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். வீட்டுல 6 மாதங்களாக பண வரவுல மனக்குறையும், வீட்டுக்குள்ள ஒற்றுமை குறைவு நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? ஒரு பிள்ளையால அவதிப்படக்கூடிய சூழ்நிலை இவைகள்லாம் நடக்குது. ஆனா வேற மதத்தில் உள்ள ஒரு தெய்வம் வீட்டுக்கு வருது. வேற என்ன வேணும் மகளே? மன நிம்மதியும் நிறைந்த செல்வம் தர, ஒற்றுமை குறையாம வாழ வைக்க. மாமா வீட்டை விட்டு தருவோம். அடுத்து
தொழில் சம்பந்தமாக பண நஷ்டமடைந்து வந்த பிள்ளை யாருப்பா? தூத்துக்குடி. என்னடா தொழில்? தொழில் சம்பந்தமாக பணம் நஷ்டப்பட்டு கடன் பட்டு வந்தவன். என்ன கடன்? என்ன தொழில்? சொல்ற கடன். நெஞ்சிக்கு நீதி உண்டு கண்ண முடிக்காங்க. அந்த வீட்டை வித்துட்டா உங்க கடன்லாம் தீர்ந்துடும். ஆமாமா, அந்த வீட்டை வித்து தாரேன், உங்க சொல்ல கேட்டு அடைக்கி தாரேன், வழி போகாம காப்பாத்துற. 3 மாதத்துல அந்த வீடு வித்து வரும். கால் வந்துருவான். கொஞ்சம் பொறுமையா இருக்கு. புதுக்கோட்டை, தூத்துக்குடி புதுக்கோட்டை நடக்கிறாங்க. அதனால பணம் பற்றாக்குறையும் மனவேதனையும் அடைஞ்சிருக்கு. வேற என்ன வேணும் உனக்கு? இப்போ ஒரு பிள்ளைய திருத்திட்டோம்னா எல்லா பிள்ளையும் சரியாயிடும். வெற்றியாக்கி தர பணம் வந்துட்டு கடன் தீரும். போயிட்டு வா. காலம் காலம் Your voice is very sweet. I am liking it with your character. I am liking. I love you. Hello, man. Hello, man. வாட்ஸ்அப்ல அப்படியெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சியா? கால் வருப்பா. உங்களை குரல் இனிக்க அப்படியாமா? யாருடைய இடைஞ்சல் இல்லாம உன் மகனை திருத்தி வெற்றியாக்கி தரேன். நல்ல வாழ்க்கையை அமைச்சுட்டாரு. வேற என்னடா வேணும்? இனிமேல் அந்த தப்பு செய்யாம காப்பாற்றிட்டாரு. என்னப்பா வேணும்? கையில பணம் வந்துட்டேன். உன் கணக்கு நல்லா சென்று வாங்க மக்கள். விற்கலாமே. இந்த கனியை கொண்டு இந்த கனியை விற்க வேண்டிய பூமியில போடு, வித்துட்டு வா. நோ, அப்படி போட்டு வந்துடுறாங்க. பாப்பா மைசூரா? அவ்வளவுதான். பேச காது ஓடாது. எவ்வளவு போச்சு? எந்த ஊரு? வருது. யாரெல்லாம்? அப்படியா? முருகன் வராரு, முனீஸ்வரர் வராரு, சாமுண்டி இருக்கு. 3 கோயில் அங்க இருக்கா? காலம் அங்கதான் குளிர் அடிக்குன்னு பாட்டு போட்டேன். இங்கேயுமா குளிர் அடிக்கு? வீட்டுல மனைவியெல்லாம் எப்படி இருக்காங்க? யாரு? அந்த படம் வந்து சேரும். 2.5 மாசம் டைம். நிக்கலாம். ஆனா தோத்து